ரெண்டு ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நான் இங்க இருந்து அப்படியே டைரக்டாவே கொஸ்டினாவே எழுதுறேன். சாரி, கொஸ்டினுக்கு ஆன்சராவே எழுதுறேன். கொஸ்டின் நம்பர் 22. மேக்ஸிமம் இஸ் இட் ஈக்குவல் டு, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 5x1 3x2. ஸோ 5x1 plus 3x2 plus 0s1 ரெண்டு ஈக்குவேஷனு, அப்போ ரெண்டு ஸ்லாக் வேரியபிள். அடுத்தது சப்ஜெக்ட் 2 அங்க இருக்கிற மாதிரியே எழுதணும், ஆனா மாத்தி ஆட் பண்ணி எழுதணும். சப்ஜெக்ட் 2 3x1 plus 5x2, 3x1 plus 5x2 plus s1, அது கூட ஃபர்ஸ்ட் ஸ்லாக் வேரியபிள் s1 ஆட் பண்றோம், ஈக்குவல் டு 15. அடுத்த ஈக்குவேஷன் என்ன இருக்கு, 5 2 10. 5x1 plus 2x2, இது கூட நம்ம ஆட் பண்ற ஸ்லாக் வேரியபிள் பேரு ரெண்டாவது ஸ்லாக் வேரியபிள், அதனால s2 னு ஆட் பண்றோம், ஈக்குவல் டு 10. அண்ட் கீழே x1 x2 நம்ம ஆட் பண்ண s1 s2 எல்லாமே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. இதுதான் ஒரு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுதான். இதுக்கு அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், இனிஷியல் ஐட்ரேஷன் இதை வச்சு ஃபில் பண்ண போறோம். இனிஷியல் ஐட்ரேஷன் ஃபில் பண்றதுக்கு நமக்கு தேவையான வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் இதை படிச்சுக்கோங்க, சிபி ஒய்பி எக்ஸ்பி. அடுத்தது நம்ம கிட்ட இருக்கிற வேரியபிள் x1 x2. அடுத்து நம்ம ஆட் பண்ண வேரியபிள் s1 s2. இப்போ இந்த yBன்றத ஃபில் பண்ணுங்க முதல்ல. அது நம்ம ஆட் பண்ண ஸ்லாக் வேரியபிள், ரெண்டு ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணோம், s1 s2. இனிஷியலா அது ரெண்டுமே 0. அண்ட் xbன்றது ஈக்குவல் டு 15 எழுதியிருக்கோம்ல, அதுதான் நம்மளோட xb. ஸோ 15 10, அதுதான் நம்ம xb வேல்யூ 15 10. மீதி ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே ஃபில் பண்ணுங்க. 3 5 1 0 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், 3 5 1 s2 கிடையாது. செகண்ட் ஈக்குவேஷன் 5 2. ஸோ 5 2, இங்க ஒன்றும் இல்லை, அடுத்ததுல 1 வரும். மேலே சிஜே, சிஜேனா மேக்ஸிமைஸ் ஈக்குவேஷன். மேக்ஸிமைஸ் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்கு, 5 3 0 0. ஸோ 5 3 0 0. இங்க கீழே zj, zjன்றது என்ன அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணணும். 0 இன்டூ 15, 15 தேவைப்படாது, 0 இன்டூ 3 பிளஸ் 0 இன்டூ 5. பட் 0 இன்டூன்னு போடும்போது எனக்கு எல்லாமே 0வா தான் இருக்க போகுது. என்னோட இனிஷியல் டேபிள்ல எல்லாமே 0. அடுத்தது zj மைனஸ் cj, இதே மாதிரி தான் நீங்களும் ப்ரொசீட் பண்ணணும். zj மைனஸ் cj, கீழே இருக்கிற 0 மேலே மைனஸ், ஸோ மைனஸ் 5. 0 மைனஸ் 3 மைனஸ் 3, அடுத்தது 0, அடுத்ததும் 0. இப்போ ரெண்டு நெகட்டிவ் வேல்யூ இருக்கு. ஃபர்ஸ்ட் டேபிள்ல எப்பவுமே நெகட்டிவா தான் இருக்கும், அப்புறமா தான் இது நமக்கு ஆப்டிமமா மாறும். இந்த ரெண்டு நெகட்டிவ்ல நான் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஓரத்துல எழுதி வச்சுக்கோங்க, மோஸ்ட் நெகட்டிவ், அதுக்கப்புறமா லீஸ்ட் பாசிட்டிவ் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் நெகட்டிவ். மோஸ்ட் நெகட்டிவ் எனக்கு எங்க இருக்கு, இதுதான் என்னோட மோஸ்ட் நெகட்டிவ், நெகட்டிவ்ல பெரிய வேல்யூ. இப்போ இந்த காலமை சூஸ் பண்றோம், இது பேர் கீ காலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கீ காலமை யூஸ் பண்ணி நாம இங்க ரேஷியோ கால்குலேட் பண்ண போறோம். ரேஷியோன்றது என்னன்னா xb டிவைடட் பை கீ காலம். xbன்றதோட வேல்யூ 15, 15 டிவைடட் பை கீ காலம்ல இருக்கிற வேல்யூ 3 ஈக்குவல் டு 5. அடுத்தது 10, 10 டிவைடட் பை கீ காலம்ல இருக்கிற வேல்யூ 5 ஈக்குவல் டு 2. இதுல நம்ம என்ன சூஸ் பண்ணு போட்டிருக்கோம், லீஸ்ட் பாசிட்டிவ். லீஸ்ட் பாசிட்டிவ்ன்றது எது நமக்கு, இதுல இதுதான் நம்மளோட லீஸ்ட் பாசிட்டிவ். அப்ப இந்த ரோவையும் சூஸ் பண்ணிக்கணும். இப்ப இந்த ரோ வெளியில போகுது, காலம் உள்ள வரப்போகுது. கீழே எழுதிக்கலாம், x1 enters and s2 leaves the table. s2 வெளியில போயிரும், s1 உள்ள வரும். நம்ம கால்குலேஷன் போட போறோம், புதுசா ஒரு s2 கால்குலேட் பண்ண போறோம். புதுசா கால்குலேட் பண்ண போற s2, அந்த செகண்ட் ரோ, ரெண்டு ரோ தான் இருக்கு. செகண்ட் ரோ எப்படின்னா இந்த கீ எலிமெண்டால எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். கீ எலிமெண்டால ஃபுல்லா டிவைட் பண்ண போறோம். ஸோ இது பேரு நியூ R2.
நியூ ரோ 2 நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? ஓல்ட் R2 இருக்கிறத கீ எலிமெண்ட்ன்றது 5. ஃபர்ஸ்ட் ஓல்ட் R2 எழுதிக்கலாமா? ஓல்ட் R2 நமக்கு என்ன இருக்கு? 10 5 2 0 1. ஸோ 10 5 2 0 1. எல்லா வேல்யூவையுமே டிவைடட் பை 5. எல்லா வேல்யூவும் டிவைடட் பை 5 வர வேல்யூ தான் எனக்கு நியூ ரோ 2. ஸோ நியூ ரோ 2 வேல்யூ 2 1 2 by 5 0 1 by 5. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு புதுசா டேபிள் 1க்கு போயிடலாம். டேபிள் 1ல அதே மாதிரி தான் என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம எழுத போறது CB YB XB, அடுத்தது X1 X2, நெக்ஸ்ட் S1 S2. இப்போ இந்த YB தான் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுவோமா? S1 அப்படியே இருக்கு, பட் S2 லீவ்ஸ் த டேபிள்னு சொல்லணுமா? மேல S2 வெளியில போயிருச்சு. அந்த S2க்கு பதில் எது உள்ள வந்திருக்கு? X1 உள்ள வந்திருக்கு. X1க்கு மேல என்ன இருக்கு? 5. அந்த 5யோட சேர்ந்து உள்ள வரும். ஸோ இந்த இடத்துல X1 உள்ள வந்திருக்கு. எதோட உள்ள வந்திருக்குன்னா 5யோட சேர்ந்து உள்ள வந்திருக்கு. இப்போ மேல நம்ம புதுசா ரோ 2 கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த ரோ 2 எடுத்துட்டு வந்து கீழே எழுதிடலாம். 2 1 2 by 5. ஸோ 2 1 2 by 5 0 1 by 5. இப்போ இதே மாதிரியே நமக்கு ரோ 1 வேணும்ல, ரோ 1க்கு இது மாறாது, அதனால அப்படியே இருக்கும். நியூ R1 கால்குலேட் பண்ண போறோம். ஸோ நியூ R1 கால்குலேட் பண்ணா old R1 minus corresponding column coefficient into new R2. So first old R1 நம்ம எழுதிக்கலாம். old R1 என்ன இருக்குன்னா 15 3 5 1 0. அது அப்படியே எடுத்துட்டு வந்து எழுதிக்கிறேன். 15 3 5 1 0. நடுவுல மைனஸ் இருக்குல்ல, ஸோ இங்க மைனஸ். கீழே நியூ R2 நம்ம இப்ப கால்குலேட் பண்ணி வச்ச வேல்யூ 2 1 2 by 5 0 1 by 5. இதுக்கு நடுவுல கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, அந்த காலம் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரோ 1க்கான காலம் கோஎஃபிஷியன்ட். ரோ 1க்கான காலம் கோஎஃபிஷியன்ட் வந்து ரோ 1லயே இருக்கிற வேல்யூ, அந்த கீ எலிமெண்ட்ல இருக்கிற வேல்யூ, தட் இஸ் 3. அந்த 3யை யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டேர்மையும் 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 3 into 3 into 3 into இது வந்து நீங்க நம்ம ரஃப் மாதிரி தான் கால்குலேட் பண்றோம். ஸோ 15 மைனஸ் 6 அப்ப 9. 3 மைனஸ் 3 0. 5 மைனஸ் 6 by 5ன்னு வரும். ஸோ 5 மைனஸ் 6 by 5. 3 into 2 6. Okay, 5 minus 6 by 5ன்றது 25 minus 6, which is 19 by 5 அப்படின்னு வேல்யூ வரும் நமக்கு. ஸோ minus 19 இல்ல, plus 19. 25 minus 6 இல்ல, ஸோ 19 by 5. 1 minus 3 into 0ன்றது 0, ஸோ 1 தான். 0 minusன்றதுனால minus 3 by 5. இப்போ இதை கொண்டு போய் நம்ம நியூ R1ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 9 0 19 by 5 1 minus 3 by 5. டாப்ல இருக்கிறது மாறாது, அதை அப்படியே எடுத்துட்டு வந்துருங்க. 5300. ஸோ CJ 5300. இப்போ ZJ கால்குலேட் பண்ண போறோம் நம்ம. ZJ இது எங்க எழுதணும்னா எல்லாமே XBக்கு மேலேயும் கீழே தான் எழுதுறோம். ZJ கால்குலேட் பண்ணும்போது 0 into 0 plus 5 into 1. அதோட வேல்யூ 5. அடுத்த வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 தான்றதுனால அதை விட்டுறலாம். இதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 minus 2 by 5. இப்போ 2 by 5ன்றது 5 கேன்சல் ஆகி 2 தான் வரும். 5 into 0 0 into 1 ரெண்டுமே 0. 5 into 1 by 5 that is 1. இப்போ நமக்கு இதுல வந்து ZJ minus CJ கால்குலேட் பண்றோம். ZJ minus CJ கால்குலேட் பண்ணா 5 minus 5 0. 2 minus 3ன்றது minus 1 0
1 1 minus 0 1 மோஸ்ட் நெகட்டிவ். பட் இங்க ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருக்கு. அப்ப நான் இது என்னன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் ஆப்டிமம். இது ஆப்டிமம் கிடையாது. அதனால நான் என்ன பண்றேன், அந்த நெகட்டிவ் இருக்கிறத திருப்பியும் சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த ஐட்ரேஷனுக்கு இப்போ மூவ் ஆகுறோம். ஃபர்ஸ்ட் கீ காலம் அதை யூஸ் பண்ணி ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம், xb by key column. xb வேல்யூ 9, ஸோ 9 by 19 by 5ன்னு வரும். மேலே எடுத்துட்டு போனா 5 by 19 which is 45 by 19. அடுத்தது 2 into 2 by 2 by 5 மேலே வரும்போது 5 by 2 ரெண்டு கேன்சல் ஆயிரும் ஈக்குவல் டு 5. ஸோ மேலே வந்து நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 45 by 19ன்ற வேல்யூ வந்திருக்கு. பாசிட்டிவ்ல தான் இருக்கு. பட் அது என்ன வேல்யூ எக்ஸாக்டா அது வந்து சின்ன நம்பரா பெரிய நம்பரான்னு தெரியணும். இட் இஸ் 2.3. நம்ம இங்க லீஸ்ட் பாசிட்டிவ் தான் எடுக்க போறோம். அப்ப இந்த ரோ எனக்கு சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரோ சூஸ் பண்ணியாச்சு. இப்போ x2 உள்ள வரப்போகுது, s1 வெளியில போகுது. இன்னொரு ஐட்ரேஷன். ஸோ x2 enters and s1 leaves. இப்ப புதுசா நான் வந்து ரோ 1 கண்டுபிடிக்க போறேன். அப்ப பண்ண அதே ப்ரொசீஜர். ரோ 1 ஃபுல்லாவே நான் என்ன பண்ண போறேன், 19 by 5 ஆல டிவைட் பண்ணி எழுத போறேன். ஃபர்ஸ்ட் நியூ ரோ 1. நியூ ரோ 1ன்றது ஓல்ட் r1 divided by key value that is 19 by 5. old r1 ஃபுல்லா எழுதிக்கோங்க. 90 19 by 5 1 minus 3 by 5. அடுத்தது இத 19 by 5 ஆல டிவைட் பண்ண போறோம். எல்லா வேல்யூமே 19 by 5 by 19 by 5 by 19 by 5. மேல ரெசிப்ரோகேட் ஆச்சுன்னா இது 45 by 19. அடுத்தது 0. நெக்ஸ்ட் கேன்சல் ஆகி 1. இது 5 by 19. இது வந்து 5 கேன்சல் ஆகிட்டு -3 by 19 அப்படின்னு வரும். இப்ப திருப்பி நான் புது டேபிளுக்கு போறேன். புது டேபிளை இங்க எழுதுறேன். டேபிள் 2. டேபிள் 2லயும் அதே தான். CB YB XB. இப்ப இந்த இடத்துல இருந்த S1 போயிருச்சு. அதுக்கு பதிலா X2 உள்ள வந்திருக்கு. நம்ம இங்க எழுதியிருக்கோமா, X2 enters S1 leaves. X2க்கு தலைக்கு மேல என்ன இருக்கு, 3 இருக்கு. அந்த 3 கொண்டு வந்து இந்த சைடு எழுதுறோம். ஸோ 3. அதுக்கு அடுத்த வேல்யூ ஏற்கனவே இருக்கிறது தான். X1 இருக்கு, பக்கத்துல 5 இருக்கு. இப்ப XB X1 X2 S1 S2. இங்க CJவும் எழுதிடுறேன். 5 3 0 0. புதுசா கண்டுபிடிச்ச ரோ 1 உள்ள ஃபில் பண்ணலாம். 45 by 19 0 1 5 by 19 minus 3 by 19. இப்ப அடுத்த வேலை என்னன்னா புதுசா உள்ள ரோ 2 கால்குலேட் பண்ணணும். ஸோ நியூ R2. நியூ R2 கால்குலேட் பண்றதுனா எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஓல்ட் R2 மைனஸ் கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் இன்டு நியூ R1. R1 தானே புதுசா கண்டுபிடிச்சோம் அது. ஸோ ஃபர்ஸ்ட் ஓல்ட் R2. ஓல்ட் R2ன்றது 2 1 2 by 5 0 1 by 5. 2 1 0 2 by 5 1 by 5. 2 1 2 by 5 0 1 by 5 மாத்தி எழுதிருக்கேன். ஓகே, அடுத்தது நியூ R1. நியூ R1ன்றது நம்ம மேல கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற வேல்யூ. ஸோ 45 by 19 0 1 5 by 19 minus 3 by 19. கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட்ன்றது நம்ம அந்த R2க்கான கோஎஃபிஷியன்ட். R2க்கான கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, இது வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டோம்.
ரோ 2க்கான கோஎஃபிஷியன்ட் 2/5. 2/5 ஆல எல்லா வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2/5 2/5 2/5 2/5 இங்கேயும் 2/5 எல்லா வேல்யூவும் கால்குலேட் பண்றோம். இங்க மைனஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ கஷ்டமா இருக்கு, அது லாஸ்ட்ல கால்குலேட் பண்ணலாம். 1 மைனஸ் கீழே வந்து அது ஃபுல்லா 0, அதனால அது 1. மேலேயும் 2/5 கீழேயும் 2/5, அதனால அது 0. மேல 0 அண்ட் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்ப இது 2/19 மைனஸ் லாஸ்ட் வேல்யூ. ஃபர்ஸ்ட் வேல்யூவும் லாஸ்ட் வேல்யூவையும் தனியா கால்குலேட் பண்றேன் பாருங்க. 2 மைனஸ் இது ரெண்டும் எனக்கு கேன்சல் ஆகி 9 ஆகும். ஸோ 2 இன்டூ 9ன்றது 18/19 இந்த மாதிரி வருது நமக்கு. 2 மைனஸ் 18/19. ஸோ 19 இன்டூ 2ன்றது 38. 19 இன்டூ 2ன்ற வேல்யூ வந்து 38. 38ல 18 போயிருச்சு அப்படின்னா 20. ஸோ 20/19 தான் இந்த வேல்யூ நமக்கு. 20/19. லாஸ்ட் வேல்யூக்கு வாங்க. லாஸ்ட் வேல்யூல எதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ 1/5 மைனஸ் 2 இன்டூ 3ன்றது 6 மைனஸ் 6/5 இன்டூ 19 அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு எல்சிஎம்க்கு 19 மிஸ்ஸிங். ஸோ இன்டூ 19 போட்டால் மேலே 19 வரும். ஸோ 19 மைனஸ் 6/5 இன்டூ 19. 19 மைனஸ் 6ன்றது மேலே 13. 19 மைனஸ் 6 மேலே 13 வருது, கீழே 5 இன்டூ 19. 5 இன்டூ 19ன்றது 95. So 13/95. இந்த வேல்யூவை அப்படியே எடுத்துட்டு வந்து கீழே எழுதிக்கலாம். நம்ம இப்ப ரோ 2ல ஃபில் பண்ணிக்கலாம். ரோ 2ஓட வேல்யூ இட்ஸ் 20/19 1 0 மைனஸ் 2/19 13/19. இப்போ இந்த வேல்யூ எல்லாம் மல்டிப்ளை பண்ண போறோம். 3 இன்டூ 0 இப்படி பாருங்க. 3 இன்டூ 0 பிளஸ் 5 இன்டூ 1 கீழே அப்ப 5 ZJ. அடுத்தது 3 இன்டூ 1 5 இன்டூ 0 இப்போ 3. லாஸ்ட் வந்து 3 இன்டூ 5/19 which is 15/19. அடுத்தது 5 இன்டூ மைனஸ் 2 ஸோ மைனஸ் 10/19. 15 மைனஸ் 10ன்றது 5/19. அதுக்கு அடுத்த வேல்யூ மைனஸ் 9 65. டினாமினேட்டர் சேமா தான் இருக்கு. சாரி 95 இந்த வேல்யூ. 95 மல்டிப்ளை பண்ணா 3 இன்டூ மைனஸ் 3/19 பிளஸ் 5 இன்டூ 13/95. இது 95ன்றதுனால இங்க நான் என்ன பண்ணணும், இன்டூ 5 கீழே மல்டிப்ளை பண்ணணும். கீழே பண்ணும்போது மேலையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 3 இன்டூ 3 9 9 இன்டூ 5 45. ஸோ மேலே மைனஸ் 45. அடுத்த டேர்ம் கால்குலேட் பண்ணும்போது பிளஸ் 65 வந்துடும் விச் இஸ் 20/95. நீங்க கால்குலேட்டர் வச்சு தனியா கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. சிம்ப்ளெக்ஸை எப்பயுமே லாஸ்டா சூஸ் பண்ணுங்க, ஏன்னா இது ஃபுல் டைம் எடுத்துரும். ZJ மைனஸ் CJ. இப்போ 5 மைனஸ் 5 0. 3 மைனஸ் 3 0. 5/19 மைனஸ் 0 5/19. இது 20/95. எல்லா டேர்முமே பாசிட்டிவா வந்துருச்சு. ZJ மைனஸ் CJ is greater than or equal to 0. Therefore, the solution is optimum. சொல்யூஷன் ஆப்டிமம் சொல்லிட்டோம். x1 x2 வேல்யூவை அங்கிருந்து எடுத்துக்கலாம். ஸோ x1ன்றது 20/19 அண்ட் x2ன்றது 45/19. இந்த மேல இருக்குல்ல இந்த டேர்ம்ஸ்ல இருந்து x1 x2 எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம மேக்ஸிமம் இசட்டுக்கு போயிடலாம். மேக்ஸிமம் இசட் என்னோட கொஸ்டின் என்ன, 5x1 3x2. ஸோ 5 இன்டூ x1 பிளஸ் 3 இன்டூ x2. ரெண்டுமே டினாமினேட்டர் சேம். ஸோ 100 பிளஸ் 45 இன்டூ 3. 45 இன்டூ 3ன்றது 135/19.
ஆன்சர் 235 by 19. The simplex problem ஓட ஆன்சர்.